வீரன் அத்தியாயம் 61. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆதித்யா தனது கையை உறுதியுடன் முன்னோக்கி நீட்டினான். என்ன என்று அவர் மருத்துவர் வியப்புடன் கேட்கும்போதே அவருடைய காதுகளையும் தலைமுடியையும் உரசி கடந்தபடி அவருக்கு பின்னால் வைக்கப்பட்டிருந்த சிறு ஊசிகள் காற்றில் மிதந்து ஆதித்யாவின் கைக்குள் வந்து அடங்கின. என்ன, இதை வைத்து மருத்துவத்தில் எப்படி உன்னால் இவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்று சீற்றத்துடன் கேட்டார் அந்த மருத்துவர். ஆதித்யா அவரை நேராக பார்த்து, சிறிது விலகிச் செல்கிறீர்களா? நான் என் சிறப்பு நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றான். என்ன, மருத்துவத்தின் நுட்பமா என்று அவர் மருத்துவர் ஆச்சரியத்துடன் நீலகண்டரை பார்த்தார். நீலகண்டரும் அவரை உற்று நோக்கினார். உடனே அந்த மருத்துவர், இவன் என்ன செய்கிறான்? இது எந்த வகையான நுட்பம்? வெறுமனே இந்த சின்னஞ்சிறு ஊசிகளை அந்த புள்ளிகளில் குத்தினால் மெரிடியன்களில் இருக்கும் பிணைப்பு நீங்கிவிடுமா? இது மெரிடியன்களின் கட்டுதான் என்பதை இவன் எப்படி உறுதியாக கண்டுபிடித்தான்? இவர்கள் சொன்னது போல் இவன்தான் அதை கட்டினானா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று அந்த மருத்துவர் அதிர்ச்சியில் பார்த்து கொண்டிருந்தார். அந்த மருத்துவருக்கு இது போன்ற மருத்துவ சிகிச்சை முறை நுட்பங்கள் தெரியாது. அவருக்கு தெரிந்தது சக்திக்கு பதிலாக மருந்துகளை உற்பத்தி செய்து அவற்றை கொண்டு மக்களை காப்பாற்றுவது மட்டுமே. ஏனென்றால் இவ்வாறான சக்தி வாய்ந்த மருத்துவ நுட்பங்களை பயன்படுத்தும் வழக்கம் பல ஆண்டுகளுக்கு முன்பே வழக்குறைந்து போனது. காரணம், மனிதர்களின் உடலில் இருந்த ஆன்மீக ஆத்ம சக்தியின் அளவு குறைந்து கொண்டே வந்ததால் தங்களுடைய உள்ளாற்றலின் உதவி இல்லாமல் இந்த நுட்பங்களை சிறப்பாக கையாள முடியவில்லை. அதன் காரணமாகவே அவர்கள் சக்தியை கொண்டு குணப்படுத்துவதை தவிர்த்து மூலிகைகள் மற்றும் மருந்துகளை கொண்டு சிகிச்சை அளிக்க தொடங்கினர். நீலகண்டருக்கு இப்போதுதான் ஆதித்யாவின் மீது சந்தேகம் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கியது. இவன் பயன்படுத்தும் நுட்பம் சாதாரணமானதில்லையே. இதை இவருக்கு யார் கற்றுக் கொடுத்தார்? இந்த நுட்பத்தை பற்றி என் ஆசிரியரிடம் கேட்டபோது அவருக்கு தெரியாது என்றுதானே கூறினார். இவன் மருத்துவ நுட்பத்துடன் முத்திரை மற்றும் கட்டுமந்திரம் என எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறானே. இது கேள்விப்பட்டது போலவும் இருக்கிறது, கேள்விப்படாதது போலவும் இருக்கிறது. என்ன செய்வது என்று உள்ளத்தில் ஒரு பயத்துடன் ஆதித்யாவை உற்று நோக்கினார். அவன் அந்த சிறு ஊசிகளை இருவர் மீதும் குறிப்பிட்ட இடங்களில் நிலைநிறுத்திய பிறகு அப்படியே அந்த இடத்தில் சம்மணமிட்டு அமர்ந்தான். ஆழ்ந்த தியான நிலைக்கு சென்று சில முத்திரை சக்திகளை தன் உடலிலிருந்து வெளிக்கொண்டான். திடீரென்று ஆதித்யாவை சுற்றிலும் ஒரு தெய்வீக மணியின் ஓசை போலவே ஏதோ மெல்லிய மர்மமான குரல் மந்திர உச்சரிப்புகளை உச்சரிக்க ஆரம்பித்து ஒரு ஆழ்ந்த அதிர்வாக அவனிடமிருந்து வெளிப்பட்டது. அந்த ஆழ்ந்த அதிர்வை அங்கிருந்த மற்றவர்களால் முழுமையாக உணர முடியவில்லை. ஆனால் அந்த அதிர்வு நீலகண்டருக்கு ஒரு புதுவித புத்துணர்ச்சியை அளித்தது மட்டுமல்லாமல் அவருடைய மெரிடியன்களில் இருந்த பிரச்சனையை கண்டறிந்தது போல உணர்ந்தார். தெய்வீக உணர்வால் அவருடைய மனம் கிளர்ச்சி அடைந்தது. ஆதித்யாவின் உடலிலிருந்து வெளிவந்த அந்த சக்தி அதிர்வு அங்கிருந்த யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் அதே நேரத்தில் அவன் குத்தி வைத்திருந்த தியா மற்றும் சந்திரன் இருவரிடமிருந்தும் வந்த ஊசிகளை மட்டும் சிறு அதிர்வுக்குள்ளாக்கியது. அவனிடமிருந்து வந்த அதிர்வு வலைகள் அந்த ஊசிகளை மட்டும் நடுங்கச் செய்து மெல்ல மெல்ல மெரிடியன்களில் இருக்கும் பிணைப்புகளை விடுவித்தது. சிறிது நேரத்தில் ஒவ்வொரு ஊசியும் அவர்கள் உடலிலிருந்து மெதுவாக வெளியேறி தாமாகவே கீழே விழுந்தன. அனைத்து ஊசிகளும் விழுந்த அடுத்த நொடியில் தியா மற்றும் சந்திரன் இருவரிடமிருந்தும் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு வெளிப்பட்டது. பிறகு அவர்களது இதய துடிப்பு இயல்பு நிலைக்கு திரும்பியது. அனைத்தையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்த ஆதித்யா அமைதியுடன் கண்களை திறந்தான். அதே நேரத்தில் இருவரும் பெருமூச்சு விட்டனர். இதை பார்த்து கொண்டிருந்த மருத்துவர் வாய்ப்பிழந்து நின்றார். இது எப்படி சாத்தியம்? சாத்தியமே இல்லை. இது எப்படிப்பட்ட நுட்பம் என்று அவர் கண்கள் பிதுங்க ஆதித்யாவை அதிசயமாக பார்த்தார். நீலகண்டரின் கையிலிருந்த தடி கீழே விழுந்தது. ஆனாலும் அவர் உறுதியாக அசைவுமின்றி நின்றார். நீலகண்டன் விரைவாக 2 அடி எடுத்து வைத்து ஆதித்யாவின் அருகில் வந்தார். குழந்தாய், நீ யார்? உனக்கு எப்படி என்று அவர் கேள்வியை தொடங்க திடீரென தன் வாயை மூடிக்கொண்டார். உடனே என்னுடன் வா என்று பதற்றத்துடன் கூறி ஆதித்யாவை அங்கிருந்து அவசரமாக அழைத்துச் சென்றார். ஆதித்யா, குருவே, நான் என்று ஏதோ அவன் கூற வருவதற்குள், நீ உடனே என்னுடன் வா என்று அவர் அவசரமும் பதற்றமுமாக அவனை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கிருந்து அனைவருமே விசித்திரமாக நீலகண்டரை பார்த்தனர். நீலகண்டர் ஆதித்யாவை உள்ளே அழைத்துச் சென்ற பிறகு ஆதித்யாவிடம் ஆர்வத்துடன், உன்னிடமிருந்து வெளிவந்த அந்த தெய்வீக ஞான ஒளி எப்படி உனக்கு தெரிந்தது? இதை உனக்கு யார் கற்றுக் கொடுத்தது என்று கேட்டார். இது அனைத்துமே தச்சகனின் குணப்படுத்தும் நுட்பங்களில் ஒன்று என்று நினைத்த ஆதித்யா தலையை சொரிந்தவாறே இதற்கு முன் அவன் கூறிய அதே கதையை மீண்டும் சொன்னான்.
ஒரு வழிப்போக்கர் எனக்கு இது போன்ற நுட்பங்களை கற்றுக் கொடுத்தார். அதை கேட்ட நீலகண்டர், யார் அந்த மகான்? ஓரிரு வருடங்களில் இவ்வளவு சக்தி வாய்ந்த நுட்பங்களையும் அறிவையும் கொடுத்திருக்கிறாரே, அவரை நான் பார்க்கலாமா? அவர் எங்கு இருக்கிறார் என்று தனியாத ஆவலுடன் கேட்டார். மன்னிக்க வேண்டும் மகாகுருவே, அவர் யார், எங்கிருந்து வந்தார் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சிலவற்றை கற்றுக் கொடுத்தார். அதை வைத்துதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றான். சரி, என் உடலை பரிசோதித்துப் பார். உன்னால் எனக்கு உதவ முடியுமா என்றார். என்ன சொல்கிறீர்கள் என்று ஆதித்யா கேட்க, நீலகண்டர் தன் கையில் இருந்த ஆடைகளை விலக்கி அவரிடம் காட்டினார். இது பல வருடங்களுக்கு முன்பு நானும் அரக்கத்தளபதி குலவனும் சண்டையிட்ட போது ஏற்பட்ட காயம். இந்த காயத்தை இதுவரை என்னால் குணப்படுத்த முடியவில்லை. ஆனால் இதன் பாதிப்பு என்னை மிக விரைவாக முதிர்ச்சி அடைய செய்கிறது. என்னால் இதிலிருந்து மீண்டு வரவோ அந்த கெட்ட சக்தியை கட்டுப்படுத்தவோ முடியவில்லை. நான் சில ஆண்டுகளிலேயே பல 100 வயதை கடந்தவர் போன்று பலவீனமாக உணர்கிறேன். இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது நீ அவர்களை குணப்படுத்த உன் உடலிலிருந்து வெளியேற்றிய அந்த தெய்வீக ஞான ஒளி என்னை சிறிது புத்துணர்வடைய செய்தது மட்டுமில்லாமல் என் உடலில் ஏதோ புதுவித மாற்றத்தை ஏற்படுத்தியது. தயவு செய்து உன்னால் எனக்கு உதவ முடியுமா என்றார். அதை கேட்ட ஆதித்யா, குருவே, என்ன இது? நீங்கள் இவ்வளவு பணிந்து கேட்ட வேண்டியதில்லை. நிச்சயமாக என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று கூறியவன் அவரின் கை நாடியை பிடித்து பார்த்தான். அவரது இதய துடிப்பும் உடலில் இருந்த எந்த ஒரு பாதிப்பும் அவனுக்கு பிடிபடவில்லை. சற்று யோசித்தவன் ஒரு அடி அவரை விட்டு விலகி நின்று கால் முதல் உச்சி வரை ஊடுருவி பார்த்தான். ஆன்மீக ஆத்மசக்தி ஊடுருவும் பார்வை என்று தனக்குள் எண்ணியதும் ஆதித்யாவின் கண்கள் திடீரென பிரகாசத்துடன் மின்னின. உடனடியாக அவர் எதிரே நின்ற நீலகண்டரின் உடலில் இருக்கும் அந்த அபாயகரமான சக்தியின் வடிவம் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்து அவன் முகம் பிரகாசமடைந்து அவரிடம் திரும்பி, குருவே, நான் ஒன்று கேட்கிறேன். அதற்கு நீங்கள் மறைக்காமல் பதிலளிக்க வேண்டும். என்ன? சொல். நான் நிச்சயமாக உனக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க மாட்டேன் என்றார். ஆதித்யா தொடர்ந்தான், உங்கள் மனதில் இருக்கும் ஒரு குற்ற உணர்வுதான் இதற்கு காரணம். அந்த குற்ற உணர்வை குணப்படுத்தினால் மட்டுமே உங்களால் மீண்டும் முன்னேற முடியும். இல்லையெனில் எந்த ஒரு சக்தியாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. என்னிடம் இருந்து வந்த ஒளியும் அதற்கான ஒரு உந்துகோள் மட்டுமே. ஆனால் நீங்கள் அந்த குற்ற உணர்விலிருந்து முழுமையாக வெளியே வந்தால் மட்டுமே உங்களால் உங்களுடைய பழைய சக்தியை மீண்டும் பெற முடியும். இல்லையெனில் சில வருடங்களில் நீங்கள் முற்றிலும் முதுமையடைந்து மரணமடைவீர்கள் என்றான். ஆதித்யாவை உற்று பார்த்த நீலகண்டர், நீ சொல்வதை வைத்து பார்த்தால் இது இந்த காயத்தால் ஏற்பட்டதல்ல, அப்படித்தானே என்றார். அதற்கு ஆதித்யா அவரை ஒரு தீர்க்கமான பார்வையில் பார்த்தவாறே, இல்லை குருவே, இந்த காயத்தால் அல்ல, இந்த காயத்தை ஏற்படுத்தியவரால். சற்று நிலைத்தடுமாறிய நீலகண்டர் 2 அடிகள் பின்னுக்குச் சென்று, உன்னால் அந்த அளவிற்கு ஊடுருவி பார்க்க முடியுமா என்றார். அதற்கு ஆதித்யா, ஆம், இந்த காயத்தை நீங்கள் வேண்டுமென்றே ஏற்படுத்திக் கொண்டது. இந்த காயத்தால் உங்கள் குற்ற உணர்வை மறைக்க எண்ணி நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அதுதான் உங்களுக்கு ஆபத்தாக மாறிவிட்டது. நீங்கள் குற்ற உணர்வுடன் இருக்கும் வரை இந்த காயம் உங்களது ஆயுளை சிறைப்பிடித்துக் கொள்ளும். உங்களது ஆயுளை உறிஞ்சி இந்த காயம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூட கூறலாம். உங்களது குற்ற உணர்வு உங்கள் மனதிலிருந்து நீங்கினால் மட்டுமே உங்களால் இதிலிருந்து வெளிவர முடியும். இல்லையெனில் என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். தலையை குனிந்த நீலகண்டர் வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினார். கதவை திறந்த அவர் ஆழமான சோகத்துடன் வெளியில் வந்தார். அவரை தொடர்ந்து ஆதித்யாவும் வெளியே வந்தான். நீலகண்டன் அந்த அறையிலிருந்து எதுவும் பேசாமல் தனது அறையை நோக்கிச் சென்றார். என்ன நடந்தது? ஏன் அவர் இப்படி செல்கிறார்? உள்ளே என்னதான் பேசிக்கொண்டார்கள் என்று அங்கிருந்தவர்களுக்குள் குழப்பம் நீடித்தது. அங்கே இருந்த மருத்துவர் மட்டும் நிற்கவில்லை. ஆதித்யாவின் செயலில் அவருக்கு நிறைய கேள்விகள் இருந்தன. அதற்கான பதில்களை அறிந்து கொள்ளும் ஆவலில் அவர் அங்கேயே நின்றிருந்தார். வெளியில் வந்த ஆதித்யா தியா மற்றும் சந்திரன் இருவரையும் நோக்கிச் சென்றான். அவர்கள் நெற்றியில் கை வைத்து சரிபார்த்தவன் அங்கிருந்த மருத்துவரிடம், இனிமேல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அவர்கள் கூடிய விரைவில் கண்விழித்து சகஜ நிலைக்கு திரும்பி விடுவார்கள் என்றான். ராணியும் ஆச்சரியத்தில்தான் இருந்தார். அங்கிருந்த அனைவருமே ஆச்சரியத்தில் இருந்தனர். ஆனால் முதலில் பேச்சை தொடங்கியது மருத்துவர்தான். இளைஞனே, இதை நீ எப்படி செய்தாய்? இதை பற்றி என்னிடம் உன்னால் கூற முடியுமா என்று அவர் முதலில் கேட்டார்.
பிறகு அவரே, இல்லை, நீ அதை பற்றி கூற வேண்டாம், நீ அதை பற்றி எனக்கு கற்றுக்கொடு என்றார். மீண்டும் அவரே, மன்னிச்சிடு, இப்படி நான் கேட்கக்கூடாதுதான். ஒருவருடைய ரகசிய நுட்பத்தை மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பது என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஆதித்யா அவரை பார்த்து தன் ஆசிரியரான தக்ஷகன் கூறிய அதே வார்த்தையை கூறினான். நான் ஒருவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் அவர் என்னிடம் மாணவனாக சேர வேண்டும். நான் எனது மாணவர்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுப்பேன், மற்றவர்களுக்கு அல்ல என்று கூறியவன் அங்கிருந்து வேகமாக நகர்ந்தான். அதை கேட்ட மருத்துவ மாணவர்கள், என்ன சொல்கிறான் இவன்? தலைமை மருத்துவரை போய் இவனிடம் மாணவனாக சேரச் சொல்கிறானா என்று அதிர்ச்சி அடைந்தனர். ஆதித்யா அந்த தலைமை மருத்துவரை பார்த்து கூறியதை கேட்டு ராணிக்கு அதிர்ச்சி அலை எழுந்தது. என்ன துணிச்சல் இவனுக்கு! எந்த பயமும் இல்லாமல் இவரிடமே இப்படி பேசுகிறானே! ஆனால் அடுத்த கணமே பதட்டம் தொற்றிக் கொண்டது. தலைமை மருத்துவர் என்ன சொல்லப் போகிறாரோ என்று பதறியபடி ராணி ஆதித்யாவின் பின்னே ஓடினாள். அங்கிருந்த அரக்க மனித உருவில் இருந்த வீரர்களும் அவன் பின்னே விரைந்தனர். அனைவரும் மீண்டும் ஆலோசனை அறைக்கே சென்றனர். அந்த அறையிலிருந்து வெளியேறிய ஆதித்யாவையே பார்த்து கொண்டிருந்த தலைமை மருத்துவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் அங்கு படுத்திருந்த தியா மட்டும் சந்திரனை பார்த்தார். பிறகு அறையிலிருந்து வெளியேறும் ஆதித்யாவையே வெறுத்து பார்த்தார். ஆதித்யா அறையிலிருந்து வெளியில் வந்த மறுகணம் ராணி அவனை தடுத்து நிறுத்தினாள். ஆதித்யா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாய்? நீ இந்த மாதிரி அவரிடம் பேசினால் ஆபத்து நமக்குத்தான். நீ ஏன் அவரிடம் அப்படி பேசினாய்? அந்த நுட்பத்தை நீ மௌனமாகவே அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாமே. அவள் குரலில் கோபத்தை விட அதிக பதட்டம் இருந்தது. அப்போது ஆதித்யா அவளை ஓரமாக இழுத்துச் சென்று குரலை தாழ்த்தி பேசினான். ராணி, நான் சொல்லும் நுட்பம் என்னவென்று இங்கிருக்கும் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அதை நான் எளிமையாக எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்க முடியுமா? இது சிலரை குணப்படுத்த முடியும், சிலரை கொல்லவும் முடியும். எல்லாருக்குமே இந்த சக்தியை எளிமையாக என்னால் கற்றுக் கொடுக்க இயலாது. இதற்கு என்று சில வழிகள் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இந்த நுட்பத்தை எனக்கு எனது ஆசிரியர் கற்றுக் கொடுப்பதற்கு முன் எனக்கு பல கடுமையான பயிற்சிகளை கொடுத்தார். அவற்றில் அனைத்திலும் நான் தேர்ச்சி பெற்ற பிறகுதான் எனக்கு இந்த மாதிரியான நுட்பங்களை தெரியப்படுத்தினார். எடுத்த உடனேயே நான் இதை எளிமையாக கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிறந்த நுட்பத்தை கற்க வேண்டும் என்றால் அதற்குரிய வலிமையும் பொறுமையும் ஒருவருக்குள் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் தேவையோ அந்த இடத்தில் மட்டும்தான் அந்த சக்தியை வெளியில் பயன்படுத்த வேண்டும். பார்க்கும் இடமெல்லாம் பயன்படுத்தினால் அந்த சக்திக்கு உண்டான மதிப்பும் போய்விடும். அதை வைத்து தீயவர்கள் தீய செயல்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இந்த நுட்பத்தை அவர் மிகவும் விரும்பினால் அவருக்கு நான் கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பேன். ஆனால் அவர் நான் வைக்கும் சில சோதனையில் வெற்றி பெற்றால் மட்டுமே. அதை கேட்ட ராணி ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். என்ன சொல்ல வருகிறாய் நீ? சூரிய சோழன் பள்ளியில் சேர்ந்து இன்னும் சில நாட்கள் கூட ஆகவில்லை, அதற்குள் நீயே ஒரு ஆசிரியருக்கே பயிற்சிக்கு தேர்வு வைக்கப் போகிறாய் என்று சொல்கிறாயா? இது மட்டும் வெளியில் யாராவது கேட்டார்கள் என்றால் உன்னை பைத்தியம் என்றுதான் நினைப்பார்கள். ஒரு மாணவனிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு எந்த ஆசிரியராவது தன் கௌரவத்தை விட்டு வந்து கேட்பாரா? நிச்சயமாக சொல்கிறேன், இந்த நுட்பம் உன்னோடதாக மட்டும்தான் இருக்கும், தவிர வேறு யாருமே கற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீ இப்படி எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிட்டினா, நீ எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தினால்தானே பல மக்களை இதன் மூலமாக காப்பாற்ற முடியும். ஆதித்யா அப்போது ராணியின் காதருகே சென்று, மறந்து விட்டாயா? இந்த உலகத்தில் யாருடைய உடலிலும் இல்லாத ஒன்று என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது. அதை வைத்து மட்டும்தான் இந்த சக்தியை பயன்படுத்த முடியும் என்றான்.